மகாதேவா, என்ன இது வினோதமான உணர்வு? இப்படி ஒரு விசித்திரமான உணர்வு இதற்கு முன்பு எனக்கு ஏற்பட்டதே இல்லை. அசம்பாவிதத்திற்கான உணர்வு. கௌரி, இவ்வுணர்வானது உனது பக்தை மற்றும் அவளுக்கு நீ அளித்த வரத்தை பற்றியது. இரண்டும் துன்பத்தில் இருக்கையில் உனக்கு இவ்வுணர்வானது தோன்றுவது இயற்கையே. விருந்தா, நாராயணரா? நான் கண்ட கனவு எந்த சம்பவத்தை தான் எனக்கு உணர்த்தியதா? இல்லை, இது அசம்பாவிதமாகும். இது உண்மையாக இருக்க இயலாது. இது அசம்பாவிதமாகும். அசம்பாவிதம். ஒரு பெண்ணின் மானத்தையும் மரியாதையும் விட உயர்ந்தது எதுவும் இல்லை மகாதேவா. இப்படி ஒரு கீழ்த்தரமான தவறை எனது சகோதரர் நாராயணரை செய்திருந்தாலும் நான் அவரை நிச்சயம் மன்னிக்கப் போவதில்லை. இந்த தவறுக்கான கர்ம பலனை மகாகாளியான நான் அவருக்கு அளிப்பேன். நான் நிச்சயம் அந்த விஷ்ணுவை அழித்தே தீருவேன். நான் அறிவேன், நான் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பே கிடையாது. மன்னிப்பினால் இந்த கர்மமோ கர்ம பலனோ மாறிவிடப் போவதில்லை. நான் அறிவேன். இருந்தும் நான் இந்த கர்மம் ஒரு பாவம் என்று தாங்கள் அறிந்திருந்தும் கூட ஒரு மனமான பெண்ணின் மானத்தை அவமானப்படுத்தி விட்டீர்கள். தெரிந்தும் இந்த கர்மத்தை செய்துள்ளீர்கள். என் வாழ்நாள் முழுவதும் நான் பார்வதி தாயை வணங்கி வந்துள்ளேன். அவருக்காக தவம் இருந்தேன். ஆனால் நடந்தவைகளை பாருங்கள். அந்த பார்வதி தாயார் தான் எனக்கு பதிவிரதைக்கான வரத்தை அளித்துள்ளார்கள். அவரது தமையனே எனது வரத்தை இல்லாமல் செய்துவிட்டார். பதில் கூறுங்கள் நாராயணா, தாங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள்? வாழ்நாள் முழுவதும் நான் அனைத்து தேவர்களையும் வணங்கி வந்துள்ளேன். பார்வதி தாயாருக்காக தவம் இருந்தேன். அதற்கான விளைவு எனக்கு இப்படியா கிடைக்க வேண்டும்? பதில் கூறுங்கள் நாராயணா. இந்த ஜோதியை பாருங்கள் நாராயணா. இந்த தீபத்தை பாருங்கள்.
இதை நான் எனது கணவரின் பாதுகாப்பிற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் ஏற்றி வைத்துள்ளேன். இது என்னுடைய நேர்மை மற்றும் புனிதத்தின் வெளிப்பாடாகும். என்னுடைய புனித தன்மை அழிந்து போய்விட்டது என்பதை அறிந்த பிறகு இந்த தீபத்தை என்னால் ஏற்றவே இயலாது. தாங்களே கூறுங்கள் நாராயணா, இந்த தீபத்தை நான் இனி எப்படி ஏற்றுவது? நான் இந்த குற்ற உணர்ச்சியில் இருந்து எப்படி வெளிவருவது? அது எனது மனதில் என்னை கொன்று கொண்டிருக்கிறது. பதில் கூறுங்கள் நாராயணா. பிருந்தா, இல்லை நாராயணா, உங்கள் வாயால் எனது பெயரை கூறாதீர்கள். தங்களது வாயில் இருந்து எனது பெயரை கேட்டால் எனது சுயத்தில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் என்னை எண்ணி நகையாடுகிறது. ஆனால் இதுதான் என்னுடைய விதி என்றால், ஒருவேளை வாழ்நாள் முழுவதும் எனது புனித தன்மையை இழந்து வாழ வேண்டும் என்றால் அப்படி வாழ்வதால் எந்த பயனும் இல்லை. நான் இந்த வாழ்க்கையை முடித்து விடுவேன். நான் அறிவேன் விருந்தா, உனக்கு தேவர்கள் மீது மிகுந்த பக்தி உள்ளது. எனினும் அந்த தேவர்கள் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். தேவர்களின் அனைத்து கர்மங்களும் அவர்களின் சொந்த நலத்திற்காகத்தான் இருக்கும். ஒரு நாள் அவர்களை பற்றிய உண்மையை நீயும் அறிந்து கொள்வாய். நில் பிருந்தா. இல்லை நாராயணா, எனது புனித தன்மையை பறித்து அவருடன் வாழ்வதற்கான எனது உரிமையை பறித்து விட்டீர்கள். ஆனால் மரணத்திற்கு பிறகு அவருடன் நான் இணைந்து இருப்பதை தங்களால் பறிக்க இயலாது. எனது கணவர் நெருப்பில் இருந்து உருவானவர். அதனால் இன்று பிருந்தாவாகிய நான் அந்த நெருப்பிலேயே சமாதியாவேன். அதை தங்களால் தடுக்க இயலாது. எந்த தேவர்களாலும் தடுக்க இயலாது. பார்வதி தேவியாலும் தடுக்க இயலாது. விருந்தா, விருந்தா, என்னால் உனது துயரத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது பிருந்தா. ஒரு பெண்ணிற்கு அவளது பதிவிரத தன்மை குலைவதென்பது அவளது புனித தன்மையையே கேள்விக்குறியாக்கும். ஆனால் நான் உனக்கு வாக்களிக்கிறேன்,
இன்று நீ பாவம் என்று எண்ணும் என்னால் செய்யப்பட்ட கர்மத்திற்கான உண்மையான காரணத்தை நீ விரைவில் உணர்ந்து கொள்வாய். இல்லை நாராயணா, தாங்களால் எனது துன்பத்தை உணர்ந்து கொள்ளக்கூட முடியாது. ஏனெனில் தாங்கள் ஒரு தேவர். தங்களால் அனுதாபம்தான் கூற இயலுமே தவிர எனது வேதனை தங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. அதனால் தாங்களும் நான் இன்று உணர்ந்த துன்பத்தை அனுபவிக்க இயலுகின்றேன். எனது மரணம் வீணாக போவதை நான் விட மாட்டேன் நாராயணா. நான் இப்பொழுது உங்களை சபிக்கிறேன். நான் காலமேந்தனின் மகள், மூவுலக வேந்தர் ஜலந்தரின் மனைவி பிருந்தா, எனது தாயான பார்வதி தேவியின் சாட்சியாக கொண்டு உங்களை சபிக்கிறேன் நாராயணா. பார்வதி தேவி தாயாரின் மீது எனது பக்தி உண்மையாக இருந்தால், எனது பதிவிரதை உண்மையானால், எனது கணவர் மீது நான் முழு மனதோடு தூய்மையான அன்பை வைத்திருந்த பிறகும் எனது கர்ம பலனின் வடிவில் நானே துன்பத்தை அனுபவிக்க இயலும். ஆனால் ஒரு நாள் தாங்களும் எப்படி தாங்கள் என்னிடம் சூழ்ச்சி செய்தீர்களோ அதே போல தங்களின் மனைவியிடம் எவரேனும் சதி செய்வார்கள். எப்படி நான் புனிதமானவளாக இருந்தும் கூட தாங்கள் எனது பதிவிரதை தன்மையை அழித்தீர்களோ அதே போலவே ஒரு நாள் இந்த பிரபஞ்சமும் தங்களின் மனைவியின் புனித தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். அப்பொழுது தாங்கள் நிராதரவாக நிற்பீர்கள் நாராயணா. எனது மரணத்திற்கு பிறகு எனது கணவர் அனுபவிக்கும் துன்பத்தை அனைத்தும் தாங்களும் அனுபவிக்க நேரிடும். என் பதிவிரதத்தை தாங்கள் குலைத்த போது தாங்கள் ஒரு முறை கூட ஒன்றை சிந்தித்து பார்க்கவில்லை. ஒரு பெண்ணின் பதிவிரதம், அவளது பெருமை மற்றும் மானத்துடன் தொடர்புடையது என்று தாங்கள் சிந்திக்காமல் கடின மனதுடன் என்னுடைய அந்த புனித தன்மையை அழித்து விட்டீர்கள். நான் தங்களை சபிக்கிறேன் நாராயணா. ஒரு நாள் தாங்களும் இந்த நிலையை கண்டிப்பாக அடைவீர்கள். எப்படி தாங்கள் எனக்கும் எனது கணவருக்கும் இடையில் உள்ள உறவை உடைத்தீர்களோ அதே போல் தாங்களும் தங்களது மனைவியை பிரிந்து வாழ்வீர்கள். நான் சபிக்கிறேன். எனது பதிவிரதத்தை குழைத்ததற்கான கர்ம வினையை அனுபவித்தே ஆவீர்கள் நாராயணா. கர்மத்தின் பலனை மகா காலனாக இருந்தாலும் மகா காளியாக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் இந்த சாபத்தை எனது கர்மத்தின் கர்ம பலன் வடிவில் ஏற்றுக்கொள்கிறேன். தாயே, திருமணத்திற்கு முன்பு நான் எனது பதிவிரத தவத்திற்காக தங்களிடம் வேண்டி வணங்கி வந்திருந்தேன். ஆனால் இன்று அந்த பதிவிரத வரமே உடைந்து விட்டது. நான் இன்று எனது உயிரை விடுவதற்கு முன்பு நான் மீண்டும் ஒரு முறை தங்களின் பெயரை உச்சரிக்கிறேன் தாயே.
விருந்தா. ஜலந்தரை வெற்றியடைய இதை தவிர வேறு வழியே இல்லை தேவி. நிச்சயம் தாங்கள் செய்த கர்மத்தினால் ஜலந்தரின் தோல்வியை உறுதி செய்திருக்கலாம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பெண்ணின் மானத்தை விட பெரியது வேறு எதுவும் இல்லை. தங்களின் இந்த கர்ம பலனிலிருந்து தங்களால் தப்பிக்கவே இயலாத நாராயணா. நான் இங்கு வந்ததற்கான காரணம் விருந்தாவிற்காக பழிவாங்க அல்ல. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பெண்களின் மானத்திற்காகவும் வந்துள்ளேன். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் விருந்தா வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இன்று நான் உங்களை செல்ல அனுமதித்தால் ஒரு பெண்ணாகவும் தேவியாகவும் இருக்கும் என்னையே என்னால் மன்னிக்க இயலாது. ஆகையால் இன்று தாங்கள் என்னுடன் மோதியாக வேண்டும் நாராயணா. என்னால் தங்களை தாக்க இயலாது தேவி. நான் தங்களுக்கு யுத்தம் புரிய வாய்ப்பளித்தேன். அதை ஏற்காததால் என் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். நான் தயாராக உள்ளேன். சற்று பொறு கௌரி. வேண்டாம் மகாதேவா, வேண்டாம். இன்று நாராயணருக்காக தாங்கள் ஆதரவாக பேசினால் உங்களுடனும் நான் யுத்தம் புரிய நேரிடும். கௌரி, நான் இங்கு ஆதரவளிக்க வரவில்லை. உன்னிடம் ஒன்றுரைக்கவே வந்துள்ளேன். நான் உன்னிடம் உரைத்தது உனக்கு நினைவில் உள்ளதா? ஜலந்தர் புரிந்த கர்மத்துடன் நாராயணரின் கர்ம பலனும் இணைந்துள்ளது. எதிர்காலத்தில் திரேதா யுகத்தில் மனித குலத்தின் நன்மைக்காகவே ஸ்ரீமன் நாராயணர் மனித உருவில் அவதரிப்பார். அக்கணம் விருந்தா அளித்த இச்சாபமானது நாராயணர் மேற்கொள்ளும் மார்க்கத்தை திசை திருப்பும். நான் ஒப்புக்கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு காரியத்திற்கு பின்னும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதனால் என் பக்தை விருந்தாவின் உயிர் திரும்பி வருமா? இன்று நாராயணருக்கான தீய கர்மத்திற்கான தண்டனையை நான் அளித்து அவரை தண்டிக்காவிட்டால் விருந்தாவிற்கு மட்டுமல்ல அனைத்து பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்பட்டது போல் ஆகிவிடும். அதை என்னால் அனுமதிக்க இயலாது மகாதேவா.